அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் பேக் டு ரெஹானா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நாங்கள் எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சூப்பராக நல்லா இருக்கோம். இந்த வீடியோ நோம்புக்கு முன்னாடி வீடெல்லாம் க்ளீன் பண்ணப்போ எடுத்தது. என்னால் உடனே போட முடியல பாருங்க. நான் இப்போ தான் போடுறேன். ஃபஸ்ட்டு வாசலை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி இருந்த என்னோட வீட்டை அம்மா புதுசு மாதிரி இப்படி மாற்றிட்டாங்க. அதாவது அம்மா தான் வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடித்தாங்க. நாங்கள் வீடு குடி போனப்போ அடித்தது. அதுக்கப்புறம் அப்போ கூட நாங்கள் வந்து ஒயிட் கலர் தான் அடிச்சிருந்தோம். இப்போ அம்மா பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் அடித்து விட்டாங்க. வீட்டோட வெளி சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அம்மா பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டா. எங்கள் யாருக்குமே பெயிண்ட் அடிக்கிறதுல விருப்பம் இல்லை. அதை பற்றி நாங்கள் நினைக்கவும் இல்லை. ஆல்ரெடி இந்த வீட்டுக்கு வாங்கின சுண்ணாம்பு இருந்துச்சு. அது வேஸ்ட்டாக தானே இருக்குது, நானே அடித்து விட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த பிங்க் கலர் மட்டும் வாங்க விட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அம்மா வந்து வீடு ஃபுல்லாக, அதாவது வெளி சைடு ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டா. பெயிண்ட் அடித்து ஒரு 1 வீக்குக்கு அப்புறமா தான் நாங்கள் வந்து வீடு க்ளீன் பண்ணோம். வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை எல்லாத்தையுமே முன்னாடியே முடிச்சுட்டு நோம்புக்கும் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணோம். என்னோடய கிச்சன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளோ தான் கிச்சனை நான் அடிக்கடி க்ளீன் பண்ணாலும் இந்த மாதிரி தான் மாறிடுது. ஸோ இன்றைக்கும் மறுபடியும் க்ளீன் பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து வீடு முழுக்க ஒட்டடை தட்டி விட்டுட்டு மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் தட்டி விட்டுட்டு ஃபேனெல்லாம் தொடச்சிட்டு அடுத்து கிச்சனில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி வீடெல்லாம் மாப் போட்டு பாயெல்லாம் துவைச்சி போட்டு இந்த மாதிரி நிறைய வேலை 1 by 1 இருந்துகிட்டே இருந்துச்சு. இது வந்து நான் மட்டும் தனியாக வந்து பார்க்கல, அம்மாவும் சேர்ந்து தான் பார்த்தாங்க. அதாவது அம்மா ஊருக்கு போயிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற அன்னைக்கு ஊருக்கு வந்துடுவாங்க. நான் வந்து சொல்லிவிடுவேன் இந்த மாதிரி வீடு க்ளீன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துடுவாங்க. சேர்ந்து தான் வந்து நாங்கள் வேலையெல்லாமே பார்த்தோம். நம்ம எல்லாருமே நம்மளோட வீட்டை அப்பப்போ லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுக்கிட்டே தான் இருப்போம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கையை வச்சோம் அப்படின்னாக்கா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எங்கே தான் இவ்வளோ அழுக்கு குப்பைலாம் இருக்குன்னு தெரியாது. அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணவே முடியாது. அவ்வளோ குப்பை அழுக்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் நமக்கே தெரியும் அப்போ நம்ம வந்து அந்தளவுக்கு வீடை க்ளீனாக வச்சு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுக்கு இருந்துச்சு, குப்பை எல்லாமே. ஸோ எல்லாத்தையும் ஒரு வழியாக வந்து இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வந்து பெருக்கி எல்லா குப்பையுமே எடுத்துட்டேன். இந்த குப்பை எல்லாத்தையும் ஒரு பெரிய கவரில் போட்டு கட்டி வைக்க போகிறேன். அடுத்ததாக டஸ்ட்பின், குப்பைவாரி எல்லாத்தையுமே கழுவ போகிறோம். வீடை க்ளீன் பண்ணுறதுல என்னை விட அம்மா தான் அதிகமாக வேலை பார்த்தாங்கன்னு சொல்லணும். நான் வந்து வீடெல்லாம் ஒட்டடை தட்டி இதை பெருக்கி அல்லங்காட்டிலும் பார்த்தீங்கன்னா அம்மா நிறைய வேலை பார்த்து முடிச்சிட்டாங்க. அம்மா சைடு பை சைடு பார்த்தீங்கன்னா சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள்லேருந்து ஒன்றுமே விடலை. வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி துணி நிறைய இருந்துச்சு. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் என்னோடய வாஷிங் மிஷின் வந்து வீணாக போயிடுச்சு. அதை நாங்கள் இன்னும் சரி பண்ணலை. புதுசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாவில் இருக்கும். அதனால் துணி பார்த்திங்கன்னா நிறைய சேர்ந்துருச்சு. பசங்க 2 பேரும் வேலைக்கு போகிறாங்களா, ஸோ சொல்லவே தேவையில்லை. ஸோ நிறைய ட்ரெஸ் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே அம்மா தான் பார்த்திங்கன்னா துவைச்சி காய வச்சாங்க. அடுத்து நான் வீடு பெருக்கினதுக்கு அப்புறமா வீடு ஃபுல்லாக அம்மா வந்து மாப் போட்டுட்ருக்காங்க. வீடு க்ளீன் பண்ணுற வேலையை காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் முடியல. காலையில் ஒரு 9:30 மணிக்கு தான் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பசங்க 2 பேரும் வேலைக்கு போகணும், அப்புறம் ரெய்ஹானா ஸ்கூலுக்கு போகணும். எங்கள் எல்லாருக்குமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி 1 by 1 வேலை இருந்ததுனால எல்லாருமே காலையில் பசியாரி முடிச்சுட்டு பசங்களாம் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா தான் நாங்கள் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அம்மாவும் சேர்ந்து பண்ணதுனால சீக்கிரமாக முடிச்சாச்சு. ஸோ என்னை விட அம்மா பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் தான் ரொம்ப ஸ்லோவாக பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு வழியாக வீடு முழுக்க மாப் போட்டு முடிச்சிட்டாங்க. வீடும் நல்லா காஞ்சிருச்சு. துணியெல்லாம் நிறைய ஆல்ரெடி துவைச்சி காய போட்டாங்க. நீங்களும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ மீதி இருக்கிற துணியும் வந்து இங்கே துவைச்சி எடுத்து வச்சுருக்குறாங்க. அதையும் வந்து காய போடணும். காஞ்ச துணிலாம் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை காய போடணும். கொல்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி விட்டுட்டாங்க. எல்லா இடத்துலையும் கழுவிட்டு வீடெல்லாம் கொல்லையெல்லாம் பெருக்கிட்டு அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் நான் வந்து கழுவிட்டு அப்புறம் வாஷ் பேசினையும் தேய்ச்சி கழுவி விட்டுட்டேன். காலையில் இட்லி சுட்டோம் இல்லையா, அந்த இட்லி பாத்திரம் பார்த்தீங்கன்னா தண்ணி பற்றாமல் தீஞ்சு போயிடுச்சு. ஸோ அதை நான் பார்க்காம விட்டுட்டேன். இப்போ அதை வந்து ஊற வச்சுருக்கிறேன், கழுவணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மதியானத்துக்கு லஞ்சுக்கு வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ் வந்து நான் எப்போவுமே வடித்து தான் ஆக்குவேன். அடுத்து கத்திரிக்காய் போட்டு மீன் பொரிச்சிட்டு பாவக்காய், முருங்கைக்காய் கூட்டு இதெல்லாம் தான் லஞ்சுக்கு வந்து செஞ்சுருந்தேன். இது வந்து ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். அவங்களுக்கு பொரிச்ச மீன் பிடிக்காது, அதனால் வைக்கலை. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டு முடிக்கங்காட்டிலும் பார்த்தீங்கன்னா நல்ல துணி எல்லாமே காஞ்சிருச்சு. அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு, மடித்து எடுத்து வைக்கணும்.
இந்த வேலை எல்லாத்தையும் முடிக்கும் போது டைம் பார்த்தீங்கன்னா 2:30 மணி ஆக போகுது. அம்மா மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த டைமுக்கு இவ்வளோ வேலை என்னால் செஞ்சுருக்கவே முடியாது. ஸோ அம்மா இருந்ததுனால பார்த்தீங்கன்னா குயிக்காக எல்லா வேலையுமே செஞ்சு முடிச்சாச்சு. இன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் எல்லோரும் அம்மா, நான், ரெய்ஹானா, அப்புறம் பெரியம்மாவும் ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து வெளியில் போகிறதுக்காக இப்போ ரெடி ஆகிட்டுருக்குறோம். நம்ம ரெய்ஹானா போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சாரியில் லெஹாங்கா டைப்பில் நான் தான் தைச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். அடுத்து ரெய்ஹானாவை ரெடி பண்ணி விட்டுட்டு மதியானம் சமைச்சதெல்லாம் திரும்ப சூடு பண்ணிகிட்ருக்கிறேன். ரைஸ் இருந்துச்சு, அதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு இட்லி சட்டியில் வச்சு சூடு பண்ணிட்டேன். ஸோ வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ ஆட்டோவுக்கு வந்து கால் பண்ணியிருந்தோம். ஆட்டோ வந்துருச்சு. நான் எல்லாருமே, அதாவது அம்மா, பெரியம்மா, ரெய்ஹானா எல்லாருமே சேர்ந்து வெளியில் வந்து போகிறோம். கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து வீட்டுக்கு வந்து மற்ற வேலையை பார்க்கணும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியில் போகிறது வரைக்கும் தான் நான் வீடியோ எடுத்தேன். பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. இது வந்து அடுத்த நாள் எடுத்த வீடியோ. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா என்னோடய இன்னொரு ஓல்டு சாரி வச்சு ரெய்ஹானாவுக்கு அம்பர்லா ஃப்ராக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருந்தாலே நம்ம வந்து விதவிதமாக ட்ரெஸ் பண்ணி பார்ப்போம், விதவிதமாக ஹேர் ஸ்டைல் பண்ணி பார்ப்போம். நம்ம ரெய்ஹானாக்கு வந்து விதவிதமாக ஹேர் ஸ்டைல் வந்து என்னால் பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு அடிக்கடி ஹேர் வந்து கட் பண்ணி விட்டுறேன். அதனால் சரி ட்ரெஸ்ஸாச்சும் வந்து தைச்சி போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் என்னோடய சாரியை ஒன்று ஒன்றா கட் பண்ணி தைச்சி போட்டுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சாரீலாம் நான் வந்து உடுத்துறதே கிடையாது, சும்மா தான் வச்சுருக்கிறேன். அலிமாருக்கு பாரமாக ஏன் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்து இது ஒரு அம்பர்லா ஃப்ராகாக கட் பண்ணி எடுத்து வைக்கிறேன். இந்த ஃப்ராக் வந்து அடுத்த நாளே தைச்சி முடிச்சு போட்டும் பார்த்துட்டேன். நீங்களும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இந்த குட்டி மர டேபிள் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நம்ம வீட்டில் மைக்ரோவேவ் அவன் வாங்கி ரொம்ப நாளாச்சு. அதுக்கு ஒரு டேபிள் வாங்கி வைக்கலான்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு எதுவுமே செட் ஆகலை. இங்கே நேர்லேயும் வந்து லோக்கல் ஷாப்பில் போயிட்டு வாங்கலான்னு பார்த்தா ரேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஒரு நாள் அம்மாட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி வாங்கணுன்ட்டு இருக்கேன், எதுவுமே வந்து செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அத்தாட்ட சொல்லி அங்கே ஊர்லேயே ஆசாரி வச்சு சொந்தமாகவே செஞ்சு ஊருக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து வார்னிஷ் அடித்து கொல்லையில் காய வச்சுருக்கோம். காஞ்சதும் அதில் வந்து நம்மளோட மைக்ரோவேவனை எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன். வீடை ஃபுல்லாக அன்றைக்கி க்ளீன் பண்ணோம் இல்லையா, அப்போவே நிறைய பாயெல்லாம் துவைச்சி காய வச்சுருந்தோம். அப்படி இருந்தும் இந்த 2 பாய் வந்து விட்டாச்சு. அதனால் இன்றைக்கி வந்து துவைச்சி காய போட்டுட்டேன். அடுத்ததாக அதே போல் என்னோடய கட்டிலுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் வந்து போட்டு வச்சுருந்தேன், பிளாஸ்டிக் டேபிள். அது நிறைஞ்ச குப்பை. ஸோ அதையும் எடுத்து இப்போ க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கிறேன். என்ன தான் அன்றைக்கி டீப் க்ளீன் பண்ணாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து அப்படியே விட்டுட்டோம். அதனால் அதை வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த டேபிள் மட்டும்தான் க்ளீன் பண்ணணும், வேறு எதுவும் இல்லை. ஸோ டேபிளில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுக்கு இருந்துச்சு. அது எல்லாத்தையும் தொடச்சிட்டு திரும்பவும் கட்டிலுக்கு கீழே மட்டும் மாப் போட்டு தொடச்சி விட்டுட்டேன். அவ்வளோதான் அன்னைக்கு எடுத்த வீடியோ. அடுத்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பொறை அன்னைக்கு மஹரிபோடு எடுத்தேன். அதாவது நம்ம நைட்டு சஹர் வைக்க போகிறோம் அப்படின்னாக்கா இப்போ நான் வந்து சஹருக்கு தேவையான சமையலெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி அன்னைக்கு கிச்சனை க்ளீன் பண்ணியாச்சு. இருந்தாலும் சொச்ச மிச்சம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே சைடு பை சைடு சஹருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கிச்சனில் வேலை பார்த்தீங்கன்னா இன்னும் முடியவே இல்லை, அரைக்குறையாக தான் செஞ்சு முடிச்சிருக்கிறேன். வேலை பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்குது. இப்படியே நான் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா நைட்டு தொழுகிறதுக்கு போக முடியாது. அதனால வந்து ஊது போட்டுட்டு நான் வந்து குளிக்கிறதுக்கு போயிட்டேன். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நான் ரெய்ஹானா 2 பேரும் இரவு தொழுகைக்காக ரெடி ஆகிட்டோம். இப்போ ஹஸ்பண்ட் தான் கொண்டு போய் பள்ளியில் விட்டஹா. நாங்கள் வரங்காட்டிலுமே பார்த்தீங்கன்னா இஷா தொழுகை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டஹா. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து திராவியா தொழுகையில் போய் கலந்துக்கிட்டு எல்லாரோடையும் சேர்ந்து திராவியா தொழுது முடிச்சுட்டு அப்படியே நடந்து எல்லாருக்கூடையும் வீட்டுக்கு வந்துட்டேன். திராவியா தொழுது முடிச்சுட்டு நடந்து வீட்டுக்கு வந்து டைமை பார்த்தாக்கா 11 மணி ஆகிடுச்சு. டைம் ஆகிடுச்சு, சமையல் வேறு பண்ணணும், திரும்ப சஹருக்கு சீக்கிரமாக எந்திரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு கிச்சனுக்கு வந்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு அடுப்பில் சோறு ஆக்கிறதுக்கு அரிசி களைஞ்சி வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் காடை கிரேவி செஞ்சிட்ருக்கேன்.
ஊர்லேருந்து அம்மா வரும்போது மட்டன் தலைக்கறி கொண்டுட்டு வந்திருந்தா அதை வந்து இந்த குக்கரில் தாளித்து விட்டுட்டேன், வெந்துட்டுருக்கு. இதில் வந்து இந்த சில்வர் பாத்திரத்தில் வந்து ரசம் வச்சுருக்கிறேன். அடுத்து சோறாக்கி புழுங்க போட்டுட்டேன். மேலே இருக்கிற மண் சட்டியில் காடை கிரேவி வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா புதினா சம்பால் செஞ்சுருக்கிறேன். புதினா சம்பாலை வந்து தாளித்து விட்டுட்டேன். ஏன்னா நம்ம சம்பாலாக செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜில் வச்சாக்கா ஜில்லுன்னு இருக்கும். சஹர் டைமில் உடனே எடுத்து சாப்பிடவும் முடியாது. அதனால் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை போட்டு லைட்டாக தாளித்து நல்லா கெட்டியாக பெரட்டி எடுத்து வச்சிட்டேன். இந்த மாதிரி செஞ்சு வச்சோன்னா கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து தலைக்கறி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், சமையல் வேலை எல்லாத்தையும் நீட்டாக முடிச்சுட்டேன். எல்லாத்தையும் கரெக்டாக மூடி வச்சுட்டு தூங்க போக வேண்டியது தான். அப்போ தான் சஹருக்கு சீக்கிரமாக எந்திரிக்க முடியும். அடுத்து அந்த குட்டி டேபிள் வந்து நம்ம வார்னிஷ் அடித்து வச்சோம் இல்லையா, அது வந்து காஞ்சிருச்சு. மைக்ரோ ஓவன் எடுத்து வச்சாச்சு. ஆனாலும் கிச்சன் பார்த்தீங்கன்னா இப்படி அலங்கோலமாக தான் கிடக்கு. அவ்வளோ பாத்திரம் இருந்துச்சு, எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி கீழே கவுத்தி வச்சுருக்கிறேன். ஸோ கிச்சன் இன்னும் சரி ஆகலை. கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம், நம்ம வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எவ்வளோதான் நானும் வேலை பார்க்குறது, என்னால் சுத்தமாக முடியல. கால் வலி வேறு தாங்கலை. அதனால் கிச்சனை வந்து மெதுவாக நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு தூங்க போயிட்டேன். அடுத்து 3 மணிக்கெலாம் சஹருக்கு எல்லாருமே எந்திரிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் நோம்பு அப்படிங்கிறதுனால ரொம்ப ஆர்வமாக எல்லாருமே எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கோம். நம்ம ரெய்ஹானாக்கு இதான தலை நோம்பு, ஸோ அவங்களும் சாப்பிட்றதுக்காக ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்காங்க. ஓகே, இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.